இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக அமைச்சர் நேரு கையில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த 3 மெகா ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபிக்கு டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை அடுத்தடுத்து 3 கடிதங்களை அனுப்பியது. அரசு பணிகளுக்கு 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, அரசு ஒப்பந்தங்களுக்கு 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது, பணியிட மாற்றம் வழங்க ஊழியர்களிடம் 365.87 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது என 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்ததாக அந்த கடிதங்களில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. ஊழல் நடந்தது தொடர்பான வாட்ஸ்அப் சாட், செல்போன் உரையாடல், டிஜிட்டல் ஆதாரங்களையும் கடிதத்துடன் இணைத்து டிஜிபியிடம் வழங்கியது. இதற்கிடையே இந்த ஊழல் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக எம்பி என்பதுரை வழக்கு தொடுத்தார். அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் தமிழக டிஜிபி நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊழல் தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிய உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏன் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அரசு தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று கூறிய அரசு தரப்பு வக்கீல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்பதுரை வழக்கு தொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பற்றியெல்லாம் நாங்கள் பார்ப்பது இல்லை, வழக்கின் தன்மையை மட்டுமே பார்க்கிறோம் என்றார். பின்னர் பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்கி வழக்கை ஒத்திவைத்தார். இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழல் தொடர்பாக அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது. இந்த வழக்கில் புகார் அளித்தும் தாமதமாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்து சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துவிட்டால் அதன் பிறகு அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறையும் நேரடி விசாரணையில் இறங்க முடியும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது திமுகவுக்கும் நேருவுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேற ஒரு ஏஜென்சி, அதாவது சிபிஐ போன்ற வேற ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம். அது நீதிபதி சொல்கிறாரு, நாங்கள் நினைத்தோம். ஆனால் நீங்கள் பிரிமினரி என்கொயரி நடத்துகிறதா சொல்கிறீங்க. இந்த வழக்கில் பிரிமினரி என்கொயரி தேவையில்லை, ஏன்னா குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க, ஆவணங்கள் அழிக்கப்படும், அதில் இருக்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விடுங்கிறதுனால ஃபோர்த் வித்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல, நேற்று போனாங்களே பிரேமலதா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கில் பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மாவும் அப்போ கொடுத்தாங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்னோம். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து தான் இதை நீதியை தேட வேண்டியிருக்கு. இப்போ நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உடனடியாக வழக்கை பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.